ரிதன்யா தற்கொலை வழக்கு விசாரணையில் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக அவரது பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ரிதன்யா வழக்கில் கைதான மூவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய வந்திருந்த ரிதன்யாவின் தந்தை தனது மகளின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். சரியான தகவலை தெரிவிக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டி வேணும் கேட்டுக்கிறேன். உங்க வீட்டில் ஒரு பிள்ளை எழுந்திருந்தா என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் மோகன் இந்த வழக்கு விசாரணையில் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக குற்றஞ்சாட்டினார். நீதிமன்றத்தை நாடி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு நம்ம ரிதன்யா தற்கொலை வழக்குல குற்றவாளிகள் தரப்புல பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிதன்யாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் நம்ம அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதுல காவல்துறை கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. அவங்க எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோ பத்தி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் கூட அவங்க சொல்லலை. இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி மாத்திரக்கான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபட போற சுகாதார தரப்புல அது நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும்.